வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல நம்ம ஐஆர்சிடிசிய பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ, அத பற்றியும் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பேசி முடிச்சிடலாம். ஸோ, மொத நம்ம பார்க்க போறது, இந்த இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் யுத்தத்தினால ஏற்படும் விளைவுகள பற்றி தான் நம்ம முதல் எடுத்ததும் பார்க்க போறோம். ஸோ, இப்போ இந்த யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய இடத்துல நம்ம நாடும் அடங்கியிருக்கு. எப்படி அப்டின்னா, ஸோ க்ரூட் ஆயிலோட இம்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியா மாசம் இம்போர்ட் பண்றதுல 50% பார்க்கும்போது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியில தான் இம்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்ப இந்த பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த இறக்குமதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ இதனால அல்டர்னேட்டிவ் வேஸ பார்த்தீங்கன்னா, இந்தியா இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறதாவும், வேற சில நாடுகளிடம் க்ரூட் ஆயில கொஞ்சம் அதிகப்படுத்தி பர்ச்சேஸ் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சந்தையில க்ரூட் ஆயிலோட விலை கண்டிப்பா விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அனலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு $110 வரைக்கும் க்ரூட் ஆயில் போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப வச்சிருக்காங்க. ஸோ இப்படி போச்சுன்னா, நம்ம க்ரூட் ஆயிலுக்காக செலவு பண்ணக்கூடிய பில்லோட அளவும் கணிசமா உயரும். ஸோ இது நம்ம நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு கெட்ட செய்தியா அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாரி சில கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான நியூஸும் இருக்கு. அது என்னென்ன கம்பெனினா, ஓஎன்ஜிசி இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். ஸோ நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த செய்தியின் காரணமா இந்த நிறுவனம் ஒரு ஏற்றத்த குடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, என்ன ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னா, இது ஒரு சைக்கிளிக்கல். நம்ம ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில இந்த மாரியான பங்குகள இப்போ பீக்ல வாங்குனோம்னா, ஸோ ஃபியூச்சர்ல டப்புன்னு பார்த்தீங்கன்னா, கீழ அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு செட்டில் டவுன் ஆச்சுன்னா, ஸோ அந்த டைம்ல இந்த பங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பெர்ஃபார்மிங் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த மாரியான கமாடிட்டி பங்குகள பொறுத்தவரைக்கும். ஸோ நம்ம கமாடிட்டி பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம இத பத்தி சொல்றோம். ஸோ கமாடிட்டி பங்குகள அடிமட்ட ரேட்ல வாங்கணும். ஏன்னா, இப்ப இந்த நியூஸ காட்டி இந்த பங்குகள ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, கிரீன் ஹைட்ரஜன் வருது. ஸோ ஈவி வருது. அது வருது, இது வருது அப்படின்ட்டு இந்த நிறுவனங்கள போட்டு அடிப்பாங்க. ஸோ இந்த டீகார்பனைஸ் பண்றோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லி, இந்த மாரியான பங்குகளுக்கு அடுத்து வளர்ச்சியே இல்ல அப்படின்ட்டு அசால்ட்டா நம்மள நம்ப வைப்பாங்க. இன்வெஸ்டர் பதற்றத்தில பார்த்தீங்கன்னா, பங்குகள விப்பாங்க. ஸோ இதனால இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ அந்த மாரியான பாதிப்பு ஏற்படும்போது இந்த பங்க நம்ம பிடிக்கணும். ஸோ இவங்க சொல்ற கதையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா மார்க்கெட்ல பணமே பண்ண முடியாது. இவங்க சொல்ற கதை ஊரே சொல்லும், உலகமே சொல்லும். இந்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அதெல்லாம் எவ்வளோ நாள் சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் நாட்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பங்கு ஏற ஆரம்பிச்சதும், அதெல்லாம் நடந்தறதுக்கான ஒரு சுவடே இல்லாம, அப்படியே பார்த்தீங்கன்னா மாத்தி பேசுவாங்க. ஸோ அதனால ஒரு பிரஷரான சிச்சுவேஷன்ல நம்ம இந்த மாரி பங்குகள் பக்கம் போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த மாரியான பங்குகள் பக்கம் போயி, இந்த விலைய நம்ம குடுப்பது சரியான ஒரு முதலீட்டு முடிவா இருக்காது. இந்த டைம்ல நமக்கு மத்த பக்கமெல்லாம் அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். அந்த பக்கம் போறது தான் சிறந்த ஒரு ஐடியாவா இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எல்&டி ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஃபியூஷன் ஃபினான்ஸ் போன்ற பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ சந்திச்சிருந்தது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல. என்னடா ரீசன் அப்படின்னு பார்த்தா, பீகார் சட்டசபையில புதிய ஒரு மைக்ரோ ஃபினான்ஸுக்கான ஒரு பில்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமா பார்த்தீங்கன்னா, இந்த பங்குகள் ஒரு சரிவ சந்திச்சிருக்கு. இந்த பில்லுல என்ன அப்படி கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கம்பெனிஸ்க்கு அது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இதில டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில என்ன ஒரு முக்கியமான ஒரு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஆர்பிஐ கிட்ட லைசென்ஸ் வாங்கியிருந்தாலும் கூட, ஸோ இந்த பீகார் கவர்ன்மெண்ட் கிட்ட, பீகார் மாநில அரசுகிட்டயும் தனியா ரெஜிஸ்டர் பண்றத கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே மாரி ஒரு கடன வழங்குறதுக்கு முன்னாடி மாநில நிதித்துறை கிட்ட பார்த்தீங்கன்னா, அனுமதி வாங்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஒரே ஒரு கடனாளிக்கு அதிகபட்சமா 2 ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா, கடன் குடுக்கலாம். 2 பேர் மட்டும் தான் குடுக்க முடியும். கசகசன்னு எல்லாரும் குடுக்க முடியாது. நீங்க நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே பலரும் இந்த குழுவுலலாம் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 குழுல கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கான ஒரு மெயினான ரீசனே. ஸோ இந்த மாரி 10 குழுல கடன வாங்கிட்டு, அது குழுவுல ஸ்டார்ட்டிங் வாங்கும்போது கம்மி அமௌண்ட் குடுப்பாங்க. சில கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டே குடுப்பாங்க. இந்த மாரி ஒரு 10 குழுல கடன வாங்கிட்டு ஓடுற ஆட்களும் நெறைய பேர் இருக்காங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா, செக் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாரி போறது எப்படியும் ஏதோ ரேரா 1, 2 பேர் போவாங்க. ஆனா நெறைய பேருக்கு குடுக்கும்போது எல்லா நிதி நிறுவனங்களும்
கடனை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதே மாரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கமையும் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ பீகார் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாரி நம்ம குடுத்த கடனுக்கு வந்து வசூலிக்கக்கூடிய மொத்த வட்டி வந்து நம்ம குடுத்த பணத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ நம்ம குடுத்த பணத்துக்குள்ள தான் மொத்த வட்டி வந்து வசூலிக்கணும் அப்படின்ட்டும் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெயின். ஸோ இப்ப இந்த மாரியான ஃபினான்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, ஸோ நாங்க வந்து வங்கிகள் கடன் குடுக்காத இடத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து நாங்க கடன் குடுக்குறோம். சமூகத்தில ரொம்ப கீழ இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்க கடன் குடுக்குறோன்ட்டு, ஆச்சா போச்சான்ட்டு பெரிய தியாகிகளாட்டம் வந்து பேசுவாங்க. உண்மையா அவங்க தியாகமா பண்றாங்க? டெஃபினட்டா வந்து இல்ல. இவங்க குடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா, விண்ணை தொடும் அளவுக்கு வந்து இருக்கும். 25% பாங்க, 35% பாங்க. வட்டி மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கும். ஆனா, அத பற்றி வந்து சொல்ல மாட்டாங்க. நாங்க கடன் எங்கேயுமே ஆக்சஸ் இல்லாதவங்களுக்கு நாங்க கடன் குடுத்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கோம் அப்டின்பாங்க. ஆனா, வட்டி ரொம்பவே வந்து அதிகம். அவங்க குடுத்த அசலுக்கு மேல வட்டி வசூலிக்கக்கூடிய நிதி நிறுவனங்களா தான் இவங்க இருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அதுக்கு செக் வச்சனால இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா, இது வழக்கமா எல்லா மாநிலத்திலயும் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ கடன கேட்கும்போது இப்ப மிரட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்கிறது இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுனா, 3 வருஷம் வரைக்கும் ஜெயில், அதுக்கப்புறம் ரூ. 5,00,000 வரைக்கும் அபராதம் குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வழக்கமா சொல்றது. இத எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது ஸோ பீகார் ஏன் இவ்வளோ இந்த பில் பாஸ் பண்ணனால இந்த கம்பெனிஸ் ஃபாலோ ஆயிருக்குன்னா, ஒட்டுமொத்தமா இந்தியால இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் மார்க்கெட்ல 15% மார்க்கெட் ஷேர பீகார் மட்டுமே வந்து கைவசம் வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இந்த மாரியான கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும். அதனால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாரி உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட மொத்த கடன்ல 46% பார்த்தீங்கன்னா, பீகார்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இப்ப உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, அன்செக்யூர்ட் லோன்ல இருந்து செக்யூர்ட் லோனுக்கு வந்து ஸ்விட்ச் அவுட் ஆகுறாங்க. அதனால ஒரு டிரான்சிஷன் பீரியட் இந்த உட்கர்ஷுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ, இவங்களே பார்த்தீங்கன்னா, இந்த அன்செக்யூர்ட் லோன கட் பண்றாங்க. ஸோ, இது ஃபியூச்சர்ல இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனைச்சேன். ஒண்ணே ஒண்ணு என்ன தடுக்குதுன்னா, இது ரொம்ப விலை கம்மியான ஒரு ஸ்டாக்கு. அதனால தான் இத டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்கமா வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம இத பேச முடியுமா அப்படின்ட்டு. அடுத்தது ஃபியூஷன் ஃபினான்ஸ் ஒரு 19% பார்த்தீங்கன்னா, மொத்த கடன்ல பீகார்ல மட்டும் வச்சிருக்காங்க. எல்&டி ஃபினான்ஸ் ஒரு 17% வச்சிருக்காங்க. இதனால தான் இந்த பங்குகள குறி வச்சு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல அடிச்சு நிமித்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல. இப்ப இந்த புதிய விதிமுறைகள் இப்ப கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதனால கடன வந்து அதிகமா டிஸ்பர்ஸ் பண்ண முடியாது. அதே மாரி ஆப்பரேட்டிங் காஸ்ட் வந்து அதிகரிக்கும். அதே மாரி என்பிஎஸும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் கிட்ட இருக்கு. ஸோ இதனால இந்த நிறுவன பங்குகளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த 3 வங்கிகளோட, அதாவது 3 நிதி நிறுவனங்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு. ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுல வந்து இந்த எல்&டி ஃபினான்ஸ் கைமீறி போயாச்சு. ஃபியூஷன் ஃபினான்ஸ் ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்கு. நமக்கு எந்த விதமான ஒரு கைடன்ஸும் வந்து குடுக்கல. ஆனா உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பொறுத்தவரைக்கும், நாங்க செக்யூர்டுக்கு மாறுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இத மட்டும் நீங்க தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிட்டே வாங்க. நான் ட்ராக் பண்ணிட்டு தான் வரேன். ஏதாச்சும் ஒரு நல்ல டைம் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அத பற்றியான ஒரு செய்திய உங்க கூட நான் கொண்டு வந்து டெஃபினட்டா வந்து சேர்ப்பேன். அடுத்தது யூனியன் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் கவர்ன்மெண்ட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த கவர்ன்மெண்ட்டோட சேலரி அக்கவுண்ட்ஸ வந்து இப்போ யூனியன் பேங்க் மேனேஜ் பண்ண போறதா நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது யூனியன் பேங்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி தான். இப்போ புதுசா வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இந்த சேவிங் அக்கவுண்ட் வந்து இந்த சேலரி அக்கவுண்ட்ல வரக்கூடிய பணம் வந்து வரும். ஸோ இதனால இந்த காசா பார்த்தீங்கன்னா உயரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. இது நல்ல செய்தி யூனியன் பேங்க்குக்கு. அடுத்தது கெயில் கிட்ட இருந்த அப்டேட் ஒரு 1700 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, விண்ட் பவர் ப்ராஜெக்ட்ல கெயில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரால பண்ண போறாங்க. ஸோ இது கெயில பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, ரெனியூவபிள் அசெட்ட கெயில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் ஒரு 2035 டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு கணிசமான ஒரு கெப்பாசிட்டிய கெயில் உருவாக்குவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ட்ராக் பண்ணுவோம் கெயில பொறுத்தவரைக்கி. இந்த பங்கும் ரொம்ப நாளா பெர்ஃபார்ம் பண்ணாம தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதையும் நண்பர்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த பங்க பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது பெட்டர். ஏன்னா, நான் வாங்குனதுலருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ரிட்டர்ன் எல்லாம் வந்து குடுக்கல. ஆனா குடுத்தது இதுக்கு முன்னாடி. ஸோ இப்ப கரெக்ட் ஆயி ஒரு மந்தமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த செக்டார பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம குஜராத் கேஸ் இருக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடைக்காலத்துக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த கேஸ் செக்டார் பொறுத்தவரைக்கும் பொறுமையா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம காத்திருப்போம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி பற்றியான அப்டேட்டு. ஸோ ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா மரண அடி வாங்கியிருக்கு. ஸோ வேற லெவலான ஒரு சரிவு இந்த ஐஆர்சிடிசியில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த ஐஆர்சிடிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் போட்டு அடித்து நிமித்தியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சரிவுன்ட்டு. கிட்டத்தட்ட ரூ. 100 வரைக்கான ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசியில் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கும்போது இந்த அளவுக்கான ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ இந்த ஐஆர்சிடிசி பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐஆர்சிடிசியில் நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ அதே இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பங்கு வந்து வந்திருக்கு. ரூ. 560 கிட்ட வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட்டும் வந்து புக் பண்ணிட்டேன். ₹1000 மேலே இருக்கும்போது நான் புக் பண்ணேன். அரௌண்ட் ஒரு 92 to 95% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்விங் லோக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கான டைம் எவ்வளோ எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத பாருங்கள். 23ல் ஆரம்பிச்சது. ஸோ 26 ஏப்ரல் கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 வருடம் ஆயிருக்கு. ஸோ 3 வருடத்தில் எங்கே இருந்ததோ அதே இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இடப்பட்ட டைமில் நான் இதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட சில எதிர்ப்புகள் இருந்தது. ஏன்னா இந்த ஐஆர்சிடிசி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாரையும் வந்து கதி கலங்க வச்சுது. ஸோ தொடர்ந்து ஒரு ரேலி நடந்தது. இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையோ இந்த ரேலியில், ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு ஏற்படும் போது போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. குறிப்பாக இந்த ஸ்ப்ளிட் நடக்கும்போதெல்லாம் பலரும் போய் இந்த ஐஆர்சிடிசியில் போய் விழுந்தாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க, டெஃபினட்டாக தெரியும். ஸோ மேபி உங்களுக்கு அந்த பழக்கம் இப்போ இருக்குது. நம்ம இதை போய் தேடி ஒரு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இந்த ஸ்ப்ளிட்டோட டேட்டு பாருங்கள். கரெக்டாக வந்து நவம்பர் 20 அக்டோபர் 21 கிட்ட இருக்குது. ஸோ இந்த அக்டோபர் 21 அப்போ வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சேனல்லாம் போய் பாருங்கள். நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய சேனல் போய் பாருங்கள். ஸோ அந்த டைமில் இதெல்லாம் துரத்தி பிடிச்சி இந்த ஐஆர்சிடிசியை வாங்கி டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி பெரிய அளவுக்கு மாட்டி வெக்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா காத்திருப்பு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 21 to 23 அதுவும் ஆல்மோஸ்ட் 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை இது வெயிட் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுத்தது. ஆனால் நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் வந்து இந்த டவுன் சைடு ரிஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ இப்போவும் பார்க்கும்போது வேல்யூவேஷன் பெட்டராக மாறுது. ஸோ இவ்வளோ நாள் ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி 21 கிட்ட என்ன லெவலில் இருந்ததோ அந்த லெவல் கிட்ட இப்போ வந்திருக்கு. 5 வருஷ கன்சாலிடேஷன் முடிவடைவில் இந்த பங்கு ஒரு அட்ராக்டிவான மதிப்பீடுக்கு வந்திருக்கு. ஸோ வேல்யூவேஷன் இன்னும் கொஞ்சம் டிப் ஆகும் நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்டை கட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இதை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. இப்போ மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைமில் மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டாக இருந்தது. எதில் போட்டாலும் காசு கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான மார்க்கெட்டாக டெஃபினட்டாக வந்து இல்லை. ஆனால் நம்ம இப்போ இருந்து இந்த பங்கை ட்ராக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஐஆர்சிடிசி அந்த டைமில் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ டூரிசம் பிஸ்னஸ் வந்து மெயினாக வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் லாஸ்ட் Q3 ரிசல்ட்டில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேபி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை செக்மெண்ட் வைஸில் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து இவங்க 4 செக்மெண்ட்டில் வந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கேட்ரிங், இன்டர்நெட் டிக்கெட்டிங், அடுத்தது டூரிசம், அடுத்தது ரயில் நீர். இதில் கேட்ரிங் மெயின் ரெவன்யூ சோர்ஸாக இருக்குது. 19% growth இயர் ஆன் இயரில் வந்து இந்த கேட்ரிங் செக்மெண்ட் பண்ணியிருக்கு. இன்டர்நெட் அண்ட் டிக்கெட்டிங் growth பார்க்கும்போது இதில் 400 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. 13.3% வரைக்கான ஒரு ரெவன்யூ growth கொடுத்துருக்கு. ஸோ கேட்ரிங் பார்க்கும்போது 19%, டிக்கெட்டிங் பார்க்கும்போது 13% கிட்ட இருக்குது. ஆனால் டூரிசம் பிஸ்னஸோட growth என்ன தெரியுமா? 29%. கிட்டத்தட்ட 290 கோடி கிட்ட வந்து இவங்க டூரிசம் மூலமாக வருமானத்தை வந்து ஈட்டியிருக்காங்க. இந்த டூரிசம் பிஸ்னஸ் வளராது அப்படின்ட்டு என் கூட அந்த டைமில் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் டூரிசம் பிஸ்னஸோட வளர்ச்சி growth விகிதம் எவ்வளோன்னு பார்த்தா 29%. கிட்டத்தட்ட 30% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து ஒரு வளர்ச்சியை வந்து காட்டியிருக்கு. ஸோ அப்போ என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்க்கணும். ஸோ ரயில் நீர் மட்டும்தான் சிங்கிள் டிஜிட் growth கொடுத்துருக்கு. 6% வரைக்கான ஒரு growth இந்த ரயில் நீர் செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 3 முக்கியமான செக்மெண்ட்டும் நல்ல விகிதத்தில் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்சிடிசி வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா சந்தை நிலவரத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ சந்தை நிலவரத்தை நம்ம புரியாமல் இந்த பங்கில் நம்ம கால் எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி வாங்கின லெவலெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு கீழே இறங்குவான் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் எடுத்ததுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் வாட்ச் பண்ணுற மட்டும்தான் நம்ம செய்யணும். ஆனால் இந்த பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, விரைவில் வரும். ஸோ இதை வேறு சில பேர் வந்து கொஞ்சம் பீக்லலாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கணிசமாக தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் மேபி அவங்க நம்ம வீடியோவை பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ இந்த வேல்யூவேஷனில் வாங்குறது தான்
ரிஸ்க்கு இந்த மாதிரியான பங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வேல்யூவேஷன் கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கரெக்ஷன் நடக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ சப்போர்ட்டை உடச்சதுன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவான இடத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேரிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டே. ஒரு பக்கம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ நம்ம இந்த பங்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம். இந்த வேல்யூவேஷனில் நம்ம வாங்கினோன்னா திரும்ப நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் போது இதோட வேல்யூவேஷன் அகைன் ஒரு பீக்குக்கு போகும். அது கண்டிப்பாக சரியான முதலீடாக இருக்காது. ஸோ கொஞ்சம் நம்ம யோசித்து பொறுமையாக முதலீடு பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே கூட கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி இதில் கிளியராக ஸ்டடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ரேஞ்சையும் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த ரேஞ்சை நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லலாம். ஆனால் அது நான் சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறது தவறான ஒரு செயல். ஒன்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அந்த அப்டேட்டை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது நல்ல லெவல் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா விதிமுறைகள் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நிறுவனத்தோட செக்மெண்ட் வைஸ் அப்டேட்டை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் இஷ்யூ போயிட்டு அதாவது இந்த நிறுவனத்தில் என்ன இப்போ இறங்குறதுக்கான காரணங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.